We have to learn the ABC. நாம் ஆனாவனாவை கற்றுக்கொள்ள வேண்டும். That sin is very serious. பாவமானது கொடியது. That's the first lesson in the Old Testament. இதான் பழைய உடன்படிக்கையிலே காணப்படுகிற முதல் பாடம். First chapter of human history, Genesis 3. மனித சரித்திரத்தினுடைய முதல் அத்தியாயம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். What is the lesson? என்ன பாடம்? Sin, even a small sin, is very serious. சிறு பாவம் கூட மிகவும் கொடியது. Okay, you come to the New Testament. புதிய உடன்படிக்கைக்கு வாருங்கள். What is the ABC in the New Testament? புது உடன்படிக்கையில் உள்ள ஆனாவனா என்ன? In Matthew 1, மத்தேயு 1ஆம் அதிகாரம் verse 21, 21ஆம் வசனம். that Jesus has come இயேசு எதற்காக வந்தார்? to save us from our sins. நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக வந்தார். So we can say the ABC of the Old Testament. ஆகவே பழைய உடன்படிக்கையினுடைய ஆனாவனா பாடம் என்ன? In Genesis 3, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். small sin is serious சின்ன பாவமும் கொடியது. and can throw you out of God's presence. அது தேவனுடைய சமூகத்தை விட்டே தூக்கி எறியப்படுவதற்கு எரியக்கூடிய அளவுக்கு பயங்கரமானது. And the ABC in the New Testament is in Matthew 1:21. புது ஏற்பாட்டிலே உள்ளதான ஆனாவனா படம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். has come to save you from your sins. உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை நீக்கி உங்களை ரட்சிக்கும்படியாக இயேசு வந்தார். There are two things we can learn from that verse in Matthew 1:21. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இரண்டு காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். Before I tell you that, இதை சொல்வதற்கு முன்பதாக let me tell you the meaning of the name Jesus. இயேசு என்ற அந்த வார்த்தையினுடைய பொருளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். Many of us use the name Jesus without knowing its meaning. நம்மிலே அநேகர் அர்த்தம் தெரியாமலேயே இயேசு என்ற பெயரை பயன்படுத்திக் We know கொண்டிருக்கிறோம். that Jesus is the name of the Son of God who came to this earth. இந்த பூமிக்கு வந்த தேவகுமாரனுடைய பெயர் தான் இயேசு என்பதை அறிந்திருக்கிறோம். But he was given that name because it had a meaning. அதற்கு ஒரு பொருள் இருக்கிறபடினாலே தான் அந்த பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. He could not be called Matthew or David or Paul or any such thing. அவரை மத்தேயு என்றோ டேவிட் என்றோ பால் என்றோ நாம் அழைக்க முடியாது. Those are all good names. அவைகளெல்லாம் நல்ல பெயர்கள் தான். But he had to be called Jesus because the name had a meaning. அவரை இயேசு என்று அழைப்போம். ஏனென்று சொன்னால் அந்த பெயருக்கு ஒரு பொருள் உண்டு. It meant he will save his people from their sin. அந்த பெயரினுடைய அர்த்தம் என்னவென்றால் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிக்கிறவர். That's Matthew 1:21. இதுதான் மத்தேயு 1:21. Please remember that all your life. இதை வாழ்க்கை முழுவதுமாய் ஞாபகத்தில் வைத்துக் Whenever கொள்ளுங்கள். you use the name Jesus, எப்பொழுதெல்லாம் இயேசு என்ற பெயரை பயன்படுத்துகிறீர்களோ remember ஞாபகத்தில் வைத்துக் that கொள்ளுங்கள். is the name of one who came to save me from my sin. என்னுடைய பாவத்திலிருந்து என்னை ரட்சிக்கும்படியாய் வந்த ஒரு நாமம். We know that when we pray, we always pray in the name of Jesus. நாம் எப்பொழுதும் ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே என்று ஜெபிக்கிறோம். We conclude our prayer by saying in Jesus name, இயேசுவின் amen. நாமத்தில் பிதாவே ஆமென் என்று நம்முடைய ஜெபத்தை From முடிக்கிறோம். now on, இப்பொழுதிலிருந்து please remember when you are praying that prayer, அந்த ஜெபத்தை நீங்கள் செய்யும் பொழுது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள we are praying like this. நாம் இப்படி ஜெபிக்கிறோம். In the name of one who has come to save me from my sin, I am asking you. என்னுடைய பாவத்திலிருந்து என்னை நீக்கி ரட்சிக்கும்படியாய் வந்தவருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே என்று ஜெபிங்கள். How can you pray that if you are not interested in being saved from sin? பாவத்திலிருந்து விடுதலை அடைய விருப்பம் இல்லாமல் எப்படி இந்த ஜெபத்தை செய்ய முடியும்? If you are not interested in being saved from sin, how can you use the name of Jesus? பாவத்திலிருந்து விடுதலை பெற விருப்பமில்லை என்று சொன்னால் ஏன் இயேசுவினுடைய பெயரை எப்படி பயன்படுத்த முடியும்? We must understand it at least from now. இப்பொழுதிலிருந்தாவது நாம் This is இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ABC of the New Testament. இது புதிய ஏற்பாட்டினுடைய ஆனா பாடம். Let me repeat again. மீண்டுமாய் The சொல்லுகிறேன். ABC of the Old Testament. பழைய ஏற்பாட்டின் ஆனா Even a பாடம். small sin can bring you to spiritual death. சிறு பாவம் கூட ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு பயங்கரமானது. In the ABC of the New Testament, புதிய ஏற்பாட்டின் ஆனா பாடம். Jesus means he's come to save you from your sin. இயேசு என்கிற பெயருக்கு அர்த்தம் அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்க So வந்தவர். there are two things we can learn from that verse. ஆகவே இந்த வசனத்திலிருந்து இரண்டு காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். Number one, முதலாவது காரணம், Jesus did not primarily come to save us from sickness. நம்முடைய வியாதியிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக இயேசு பிரதானமாக வரவில்லை. He may do it, அவர் அதை செய்வார். but that is not his primary ministry. ஆனால் அது அவருடைய பிரதானமான ஊழியம் அல்ல. That is extra. அது அதிகப்படியான காரியம். What is the primary job? அவருடைய பிரதானமான பணி என்ன? To save us from our sin. நம்முடைய பாவங்களிலிருந்து நம்ம ரட்சிக்க முடியாது. And when we are saved from our sin, நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, listen to this. கவனித்து கேளுங்கள். Many people say, அநேகர் சொல்கிறார்கள், oh, Brother Zach doesn't preach healing. சகோதரர் ஜாக் அவர்கள் குணமாகுதலை குறித்து, சுகமளித்தலை குறித்து பிரசங்கிப்பதில்லை என்று சொல்கிறார்கள். I have seen myself healed, many people healed.
நான் குணமாக்கப்பட்டதையும் பார்த்திருக்கிறேன், அநேகர் ஜனங்கள் குணமானதையும் பார்த்திருக்கிறேன். You know how? எப்படி தெரியுமா? By preaching to them to be saved from sin. பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்பதை பிரசங்கிப்பதன் மூலமாக. When we are saved from sin, we are saved from many sicknesses. நாம் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படும் பொழுது அநேக வியாதிகளிலிருந்தும் நாம் குணமாக்கப்படுகிறோம். It's like I said, the tail will come automatically behind the dog. அந்த நாய்க்கு பின்னால் வால் தானாகவே வருவது போல. You don't have to pull the tail, it will come. நாய் வாளை இழுத்துக் கொண்டே போக வேண்டும் என்ற தேவையில்லை. நாய் போனால் வால் தானாகவே போகும். If you don't believe me, you try this. என்னை விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை என்றால் முயற்சித்து பாருங்கள். You decide from today onwards இன்றிலிருந்து நீங்களுடைய தீர்மானம் that you are really going to wholeheartedly be free from every known sin in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற நீ அறிந்திருக்கிற ஒவ்வொரு பாவத்திலிருந்து முழு இதயத்தோடு கூட விடுதலையாவே என்பதை தீர்மானம். You are going to judge yourself every time you are proud. ஒவ்வொரு முறையும் பெருமையா இருக்கும் பொழுது உன்னை நீ நியாயப்படுத்திக் கொள்ள போகிறீர்கள். You are never going to be jealous of anyone. யாரை குறித்தும் பொறாமைப்பட மாட்டேன் என்று தீர்மானம். You are not going தீர்மானம். to speak evil of others. மற்றவர்களை குறித்து தீமையாய் பேச You are not மாட்டேன் going என்று to judge தீர்மானம். others. You are going to judge yourself. மற்றவர்களை குறித்து நியாயத்திருக்க மாட்டாய், உன்னை நீ நியாயத்திற்குக் You கொள்ள are going to போகிறாய். keep your thoughts pure. உன்னுடைய சிந்தை வாழ்க்கையை By பரிசுத்தமாய் the grace of God, தேவனுடைய கிருபையினாலே you are going to overcome your anger by the grace of God. தேவனுடைய கிருபையினாலே கோபத்தை மேற்கொள்ள முடியும். And you're going to love everybody by the grace of God. தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவரும் நான் நேசிக்க போகிறேன். You're going to put God first in your life. என்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையை இயேசு தேவனை முதலாவது வைக்க You போகிறார். want to put God's word as an important thing in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை பிரதானமான முக்கியமான காரியமாய் கருத போகிறாய். I can guarantee you will be a healthier person. நீ ஆரோக்கியமுள்ள ஒரு நபராய் மாற முடியும் என்பதை நான் சொல்ல முடியும். Like the tail of the dog, your health will automatically follow. ஒரு நாயினுடைய வால் நாயை தொடர்ந்து போவது போல உன்னுடைய ஆரோக்கியம் உன்னை தொடர்ந்து வரும் என்று நான் உத்தரவாதத்தோடு சொல்ல முடியும். So how can you say I don't preach healing? ஆகவே நான் சுகமாக்குதலை குறித்து பிரசங்கிக்கவில்லை என்று எப்படி சொல்ல முடியும் நீங்கள்? I preach get rid of sin and healing will follow. நான் பாவத்தின் விடுதலை குறித்து பிரசங்கிக்கிறேன், சுகமாகுதல் பின்னாக வரும். Jesus didn't come to save us from sickness. ஆகவே இயேசு நம்முடைய வியாதியிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாக He came வரவில்லை. to save us from sin, as a result of which we will be healed of many sicknesses. பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்க வந்தார், அதனுடைய விளைவு பல வியாதிகளிலிருந்து நாம் விடுதலை ஆவோம். Secondly, இரண்டாவதாக Jesus did not come to save us from poverty. தரித்திரத்திலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாக இயேசு வரவில்லை. No. இல்லை, He came to save us from sin. பாவத்திலிருந்து ரட்சிக்கவே வந்தார். And when we are saved from sin, நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகும் we பொழுது will automatically be saved from poverty. தரித்திரத்திலிருந்தும் நாம் ரட்சிக்கப்பட முடியும், விடுதலையாக முடியும். By being saved from poverty means you'll have enough to eat and drink and live. அதனுடைய பொருள் என்னவென்றால் நீங்கள் வாழ்வதற்கு போதுமான அளவு உங்களுக்கு உணவும் இருக்கும், உடை இருக்கும், இருக்க வீடு இருக்கும். Not that you'll become a millionaire businessman. நீ ஒரு கோடீஸ்வரனாக மாறுவாய், தொழிலதிபராய் மாறுவாய் என்பது பொருள் அல்ல. When you're saved from sin, all these other things follow. நீ பாவத்திலிருந்து விடுதலையாகும் பொழுது இவைகள் எல்லாம் உன்னை பின் தொடர்ந்து வரும். So that's the first thing we need to learn. இதைத்தான் முதலாவதாக நீ கற்றுக்கொள்ள வேண்டும். Jesus came to save us from our sin. நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாக விடுதலையாக்கும்படியாக இயேசு வந்தார். Primary thing that he came to save us from. இயேசு பிரதானமாக இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கும்படியாக வந்தார். If you're not saved from that, இதிலிருந்து விடுதலையாகவில்லை என்றால் it's no use being saved from anything else. வேறு காரியத்திலிருந்து விடுதலையாகி பிரயோஜனமே இல்லை. So that is what we learn in that verse. ஆகவே இதைத்தான் நாம் இந்த வசனத்திலிருந்து He did கற்றுக்கொள்கிறோம். not come to save us from sickness or poverty. வியாதியிலிருந்தோ தரித்திரத்திலிருந்தோ நம்மை ரட்சிக்கும்படியாக இயேசு He came பிரதானமாக to save வரவில்லை. us from our sin. அவர் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை நீக்கி ரட்சிக்கும்படியாக வந்தார். Point number 1. இதுதான் முதலாவது குறிப்பு. Point number 2 இரண்டாவது குறிப்பு, is we cannot save ourselves from our sin. நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள முடியாது. That's the other thing we learn from this verse. இந்த வசனத்திலிருந்து இதைத்தான் நாம் இரண்டாவதாக கற்றுக்கொள்கிறோம். Somebody else only can save us from our sin. வேறு ஒரு நபர் தான் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்க முடியும். These are two very important truths you must learn from this verse. இந்த வசனத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இரண்டு I பாடங்கள். don't mind repeating it 10 times. 10 முறை நான் திருப்பி சொல்வதற்கும் தயக்கமடைய What மாட்டேன். is truth number 1? முதலாவது சத்தியம் என்ன? Jesus came to save us from sin and not from sickness and poverty. வியாதியிலிருந்தோ தரித்திரத்திலிருந்தோ அல்ல, நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாகவே இயேசு வந்தார். Because when we are saved from sin, நாம் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படும் பொழுது we will be saved from sickness and poverty. நாம் வியாதியிலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் ரட்சிக்கப்படுவோம். I don't even have to pray for healing from sickness when I'm saved from sin. நான் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படும் பொழுது நான் வியாதிக்காக ஜெபிக்க தேவையில்லை. Even when my wife and I had very little money in our early days of our marriage, எங்களுடைய திருமணமான ஆரம்ப காலகட்டத்திலே மிகவும் சொற்பமான பணமே எங்களுக்கு இருக்கும். I don't remember praying, God give us more money, give us more money. ஆண்டவரே அதிகமான பணத்தை தாரும் என்று ஜெபித்ததாகவே எனக்கு நினைவில்லை. My prayer was always, Lord, save me from my sin. என்னுடைய ஜெபம் எப்பொழுதுமே, ஆண்டவரே என்னை பாவத்திலிருந்து ரட்சியும்.
And when I got saved from my sins, என்னுடைய பாவத்திலிருந்து நான் ரட்சிக்கப்படும் பொழுது, I got saved from my poverty too. என்னுடைய தரித்திரத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன், விடுதலையாக்கப்பட்டேன். I've had sicknesses in my life. என்னுடைய வாழ்க்கையில வியாதிகள் வந்திருக்கிறது, never got healing from. குணமாக்கப்பட முடியாத வியாதிகள். Then when I got saved from sin, நான் பாவத்திலிருந்து விடுதலையாகும் பொழுது I got healed. நான் வியாதியிலிருந்து விடுதலை அடைந்தேன். Not by praying and fasting for the healing, சுகத்துக்காக உபவாசித்து ஜெபிச்சதனாலே அல்ல, but by praying to be saved from sin. பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது ஜெபித்தபடியினாலே. So I want to encourage you. ஆகவே நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Concentrate on being saved from sin. பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமே என்பதிலேயே நீங்கள் குறியாயிருங்கள். What is the meaning of seek the righteousness of God first? தேவனுடைய நீதியை முதலாவது தேடுங்கள் என்பதனுடைய பொருள் என்ன? Many people read it as seek the kingdom of God first. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்பதை அநேகர் வாசிக்கிறார்கள். அது நல்லதுதான். But he said the kingdom of God and his righteousness. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். It's the same thing. இவைகள் இரண்டுமே ஒன்றா? Many preachers talk about the kingdom of God as if it means doing missionary work. அநேக பிரசங்கியார்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொன்னால் மிஷனரி பணியை செய்வது என்பது போல பிரசங்கிக்கிறார்கள். Seek God's kingdom first. வா தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடு, ஊழியத்துக்கு போ. That means you neglect your family and do God's work. குடும்பத்தை விட்டுவிட்டு தேவனுடைய ஊழியத்தை செய் என்று சொல்கிறார்கள். That is not the meaning of seeking the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை தேடு என்பதனுடைய பொருள் அது அல்ல. To seek the kingdom of God first means make God king of your life. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடு என்பதனுடைய பொருள் என்னவென்றால் தேவனையே உங்களுடைய வாழ்க்கையில ராஜாவாக ஏற்படுத்திக் கொள். Every day, ஒவ்வொரு நாளும் God must be the king of my life. என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தான் ராஜாவாக ஆளுகை செய்ய வேண்டும். You don't have to give up your job. உங்களுடைய வேலையை விட்டுவிட தேவையில்லை. In your office, in your factory. உங்களுடைய அலுவலகத்திலே, உங்களுடைய தொழிற்சாலையிலே Some senior officer tells you to tell a lie. உங்களுடைய மேல் அதிகாரி ஒரு பொய் சொல்ல முடியாது சொல்லுகிறார். And you have to say, நீ என்ன சொல்ல வேண்டும்? I'm sorry sir, I can't tell a lie. ஐயா என்னை மன்னித்து விடுங்கள், நான் பொய் சொல்ல முடியாது. I'm a Christian. நான் ஒரு கிறிஸ்தவன். That is seeking God's kingdom first. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுவது என்பதனுடைய பொருள். I did it many times when I was in the Navy. நேவியிலே கப்பற்படையிலே இருக்கும்போது பலமுறை நான் அதை செய்திருக்கிறேன். I was afraid, they could have even sacked me from my job. என்னுடைய வேலையிலிருந்து கூட அவர்களை நீக்கி இருந்திருக்க முடியும். And in the Navy, if you disobey an officer, they can send you to jail. கப்பற்படையில் இருந்து கொண்டு மேல் அதிகாரிக்கு கீழ்ப்படியாமல் போனால் சிறைச்சாலைக்கும் அனுப்ப அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. In your factory and all, you'll just be sacked from your job. தொழிற்சாலையிலே வேலை செய்கிற இடத்திலே வேலையை விட்டு மட்டும்தான் நீக்குவார்கள். In the military, if you say no to your senior officer, they can send you to jail. ராணுவத்திலே மேல் அதிகாரிக்கு இல்லை என்று சொல்லிவிட்டால் அவர் சிறைச்சாலைக்கு அனுப்பிட முடியும். The Navy itself had its own jails. அப்பொழுது கப்பற்படைக்கென்றே தனி சிறைச்சாலை உண்டு. I said, okay, I'm ready to go to jail. நான் சிறைச்சாலைக்கும் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னார். I'm not going to tell a lie. நான் போய் சொல்ல மாட்டேன். I'm not going to go against my conscience. என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நான் போக மாட்டேன். And I offended many senior officers. அநேக மேல் அதிகாரிகளை நான் இப்படி மாட்டேன் என்று சொல்லி அவர் புண்பட செய்திருக்கிறேன். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுவது. When you refuse to tell a lie. ஒரு பொய் சொல்வதற்கு மறுக்கும் பொழுது. When you keep yourself pure when some woman in your office wants to flirt around with you. உன்னுடைய அலுவலகத்திலே ஏதாவது ஒரு ஸ்திரீ உங்களை சுற்றி சுற்றி வரும்பொழுது அங்கே இச்சிப்பதற்கு வெறுப்பீர்கள் என்று சொன்னால், you don't laugh and joke with her, you keep yourself pure. நீங்கள் அவரோடு கூட சேர்ந்து ஜோக் அடித்து சிரிக்காமல் உங்களையே சுத்தமாய் காத்துக் கொள்வீர்கள். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுவது. When you tell your friends, I'm sorry, I'm not interested in reading those dirty books. அந்த அசுத்தமான புத்தகங்களை படிப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை, சாரி மன்னித்து விடுங்கள் என்று உங்கள் நண்பர்களை சொல்லும்போது, I'm not interested in coming and seeing those movies. உங்களோட கூட வந்து அந்த படத்தை பார்ப்பதற்கு எனக்கு நான் விருப்பப்பட மாட்டேன். அந்த சினிமாவை பார்ப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. That is seeking God's kingdom first. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுவது. You're saying God is the king of my life. தேவனே என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவர், ராஜா. That is the same as seeking his righteousness. இதுதான் அவருடைய நீதியை தேடுவது என்பதற்கு ஒப்பா இருக்கிறது. That is the same as seeking to be free from all sin. எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலையாவதற்கு நான் தேடுகிறேன் என்று சொல்வதும் அதுதான். So when Jesus said seek the kingdom of God first, his righteousness, all the other things will be added to you. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லும் பொழுது I can paraphrase his words like this. நான் இந்த வசனத்தை இப்படி நான் சொல்ல முடியும். Jesus saying like this. இயேசு இப்படி சொல்கிறார் என்று சொல்ல முடியும். To be free from sin, பாவத்திலிருந்து விடுதலையாகும்படி தேடு, and your freedom from sickness and poverty will automatically follow. தரித்திரத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் உள்ள விடுதலையானது அதை தொடர்ந்து வரும். If you accept the truth, சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் truth will set you free. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us each one இங்க இருக்கிற ஒவ்வொரு உதவி செய்யும் to walk in the light of your word. நம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்க உதவி செய்கிறார். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.